இன்றைக்கி பாப்பாவுக்கு காலேஜ் ஆஃப் டேன்றதுனால பாஸ்தா ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் மத்தியானம் வந்துடுவான்னு, அதனால் பசிக்கும் போது இது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோன்னு சொல்லிட்டு இது பண்ண ப்ராக்டிக்கன்றதுனால இன்றைக்கி உங்களுக்கு பிளேசர் போடணும். ஸோ உங்களுக்கு டைம் ஆகிடும். அதனால் கடை இது செஞ்சுட்டேன்னா சாப்பிட்ட டைம் தான் வீட்டில் சாப்பிட்டுப்பா, இல்லாட்டி காலேஜ் போகும்போது சாப்பிட்டுப்பான்னு சொல்லிவிட்டு பாஸ்தா ரெடி பண்ணிட்டேன். இது பாஸ்தா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். காய் கட் பண்ணிவிட்டு அது பாஸ்தா வேக வச்சுட்டேன்னா தண்ணி ஊற்றாமல் காய் இதுமாரி மூடி போட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வேக வச்சிடணும். இந்த பாஸ்தா ரெடியாக வெந்திருக்கு. இப்போ அதை அதில் கலந்துட்டு கொஞ்சம் சோயா சாஸ் போட்டு அப்புறமா பெப்பர் தூள் போட்டோன்னா ரெடி ஆகிடும். மார்னிங் கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் அதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிவிட்டு அவளுக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ண போயிட்டேன். அவளுக்கு பிளேசர்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். இது என்னுடைய ஜூஸ் ஆம்லா அண்ட் புதினா அதெல்லாம் இஞ்சிலாம் கலந்தது. இது லிவர் டீடாக்ஸ் பண்ணுன்றதுனால இந்த ஜூஸ் ஒரு கொஞ்ச நாளாக எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வயிறில் கொஞ்சம் நாளாக ஒரு மாதிரி வலி இருக்குது. ஸோ இது எடுத்துக்கிட்டால் நல்லா தான் இருக்குது. தொடர்ந்து இப்போ ஒரு 10 நாள் குடிச்சிட்ருக்கேன்.